பிரம்மாவே உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைக்கும் கடவுளாக கருதப்படுகிறார். படைத்தல் தொழிலை செய்பவர் பிரம்மா என சொல்லப்படுகிறது. இவர் 4 வேதங்களை தன்னுடைய 4 முகங்களாக வைத்து அந்த வேதங்களின் அடிப்படையில் உயிர்களை சிருஷ்டிக்கும் தியாழிலை செய்வதாக சொல்லப்படுகிறது. பிரம்மன் என்றால் நான்முகனை குறிக்கின்றது. இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் காலையில் கண்விழிப்பது என்பது மரணத்திற்கு ஒத்திகை போன்றது. ஏறக்குறைய மறுபிறவிதான். இரவில் தூங்கச் செல்லும் அனைத்து உயிர்களும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை காண்பது கிடையாது. அது மட்டுமின்றி தூக்கம் என்பது உடலில் இருந்து ஆன்மா வெளியில் சென்று பயணித்து விட்டு வருவதுதான். அப்படி பார்க்கும்போது இதுவும் ஒரு மரணத்திற்கு சமமானதுதான். எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் என்று சொல்லலாம். இத்தொழிலை சிவபெருமானின் பெருங்கருணையால் செய்பவர் பிரம்மா. எனவே இவரது பெயரால் விடியற்காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்று வைத்துள்ளார்கள். பிரம்ம முகூர்த்த வேளைக்கு திதி, வார, நட்சத்திர, யோக தோஷங்கள் கிடையாது. இது எப்போதுமே சுபவேளைதான். அதனால்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்வது, புதுமனை புகுவது போன்ற நல்ல செயல்கள் நடைபெற ஏற்ற நேரமாக இருக்கிறது. இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலைகளை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் உடலும் உள்ளமும் உற்சாகத்துடன் இருக்கும். பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுவதும் படிப்பதும் நல்ல பலனை தரும்.